எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கலாம். நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. அந்த வீட்டுக்கு லைட் போடணும். வீடு ஒரே இருட்டா இருக்குது. ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றீங்க. இந்த மாதிரி வீட்டில் லைட் மாட்டணுங்க. அவரும் வர்றாரு, லைட் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வீட்டில் மாட்டி விட்டு சுவிட்சை போட்டோன்னே லைட் எரியுது. வீடு நல்ல ஒளி ஆயிடுச்சு. வீட்டில் ஒளி நிறைந்து விட்டு இப்ப நீங்க சொல்றீங்க, என்னுடைய வீட்டுக்கு ஒளி அளித்தவரே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க காலில் நான் விழுந்து உங்க ஆசீர்வாதத்தை நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்றீங்க. இது எவ்வளவு அறியாமையின் அடிப்படையிலான ஒரு செயல் என்பது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குருவை மன இருளை நீக்குபவர் என்று நாம் சொல்லுகின்றோம். இருள் என்பது அறியாமை, மறைவான ஒன்று. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மறைவான ஒரு குற்றம், அறியாமை. இந்த இருளை நீக்க வல்ல ஒளி எது என்றால் ஞானம். ஞானம்தான் இருளை நீக்குகிறது. ஞானம்தான் மன இருளை நீக்குகிறது. இங்கே ஞானம்தான் குரு. அந்த ஞானத்தை கொண்டு வருபவர் குருவின் தோற்றமான தன்மையில் இருக்கக்கூடியவர், ஒரு அடையாளம். அந்த ஞானமான மறைவான அந்த இறை செய்தியை கொண்டு வரக்கூடியவர் அந்த குரு, எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரீஷியன் மாதிரி. அதே எலக்ட்ரீஷியனுக்கு எனக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் தெரியாதுங்க, ஆனா நான் எலக்ட்ரீஷியன் தான் அப்படின்னு அவர்னால உங்க வீட்டுக்கு லைட் மாட்ட முடியுமான்னா மாட்ட முடியாது. ஆக ஒரு மனிதர் இருந்தாலும் அவர் உங்களுக்கு தேவையான ஞானங்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் மன இருளை நீக்க வேண்டும். மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்தில் நம்முடைய மன இருள் நீக்கப்படுவது என்பது அந்த ஞானத்தினால், அந்த ஞானம் எனும் ஒளியினால். ஞானம் என்பது இறைவனிடமிருந்து மட்டும்தான். நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். முன்னாடி, இன்னும் முன்னாடி, இன்னும் முன்னாடி அடிப்படைகளை கூட தெரியாம இருந்தோமே நம்ம. அதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது இறைவன் தான். ஆனால் அந்த ஞானங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மனிதர்கள் மூலம் கொடுக்கப்பட்டது, மனிதர்களின் வழியாக கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் வழியாகவே நமக்கு கல்வி ஞானங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அவை இறைவனிடமிருந்து தான் இறக்கப்பட்டன. இறைவன் தான் அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். இறைவன் தான் அவர்களை நமக்காகவும் அமைத்தான். இந்த மாதிரி நம்ம பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஞானம் என்ற அந்த மறைவான ஒளிதான் நமக்கு குருவாக இருக்க முடியும். அந்த ஒளிதான் நம்முடைய இருளை நிச்சயமாக போக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம குரு என்பவரை எப்படி பார்க்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையே குருவை பற்றிய சரியான புரிதலின்மைதான். குரு அன்பிற்குரியவர், இறைவன் வணக்கத்திற்குரியவர். இறைவனுடைய ஞானங்கள் குருவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டு நம்முடைய மன இருள் நீக்கப்படுகிறது. எலக்ட்ரீஷியன் வராரு, மின்சாரத்தை அவர் கண்டுபிடிச்சாரா? டியூப்லைட் அவர் கண்டுபிடிச்சாரா? மின்சாரத்துக்கும் டியூப்லைட்டுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுன்றத அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சாரா? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒளி ஏற்றப்பட்டதில் எலக்ட்ரீஷியனுடைய பங்கு மட்டும்தான் முழுமையா இருக்குதா? இது ஒரு அடிப்படையான சிந்தனைக்குரிய கேள்வி. நிச்சயமாக மின்சாரமும் அந்த ஒளி விளக்கிற்கான ஞானமும் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டது. அதை பயன்படுத்துவதற்கான ஞானமுமே இறைவனிடமிருந்து தான் இறக்கப்பட்டது. இப்போது நாம்
கிரெடிட் கொடுக்கறது எல்லாமே அந்த எலக்ட்ரீஷியன். அப்போ குருவும் அதே போலதான். நமக்கான ஞானம் அவரின் வழியாக நமக்கு வருகிறது. இந்த ஞானத்திற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். குரு அன்பிற்குரியவர், இறைவன் வணக்கத்திற்குரியவர். இதுதான் ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமான பாடம். இது ஒரு கவசம் போல இந்த பாடம். இந்த கவசம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். இல்லை என்றால் குருவின் பாதத்திலேயே நீங்கள் மடிந்து விட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு. இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் காலில் விழுகிறாங்க, அந்த பக்கம் காலை போட்டோ எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் சிலை வைக்கிறாங்க, இந்த பக்கம் என்னென்னமோ கூத்து நடக்குது, அவதாரம் இருக்காங்க, என்னென்னமோ நடக்குது. இது அவர்களின் அறியாமை. அவர்கள் குருவாக இருக்கவே தகுதியற்றவர்கள் என்பதை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போ ஒரு மனிதர் என்னுடைய காலில் விழுங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ரசிச்சு அனுமதிச்சுக்கிட்டு இருக்காரோ, அதோடு நீங்க காலில் விழுந்துட்டு வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாது. இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்கக்கூடாது. குரு நிச்சயமாக அன்பிற்குரியவன். இந்த குரு என்ற குழப்பத்திலிருந்து நாம் நீங்கும் போதுதான் நம்முடைய பயணம் அடுத்த கட்டத்துக்கு செல்லும். நம்முடைய மன இருளை நீக்குவது போன்ற ஒரு மாயை தான் இது போன்ற குருமார்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய மன இருள் என்பது இறை ஞானங்களை கொண்டு மட்டுமே நீங்க முடியும். இறை ஞானம் மட்டுமே ஒளி. இறை ஞானத்தை, உண்மையான இறை ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக அவரை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொள்ள மாட்டார். அவர் உங்களோடு நிற்பார். இந்த ஞானம் இறைவனிடமிருந்து வந்தது என்பதை ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு எந்த தயக்கமும் இருக்காது. என்னை பார்க்காதீர்கள், அங்கே பாருங்கள், அங்கிருந்துதான் ஒளி வருகிறது, எனக்கும் அங்கிருந்துதான் வந்தது என்று உங்களை அங்கே முன்னோக்கச் சொல்லுவார். இது போன்ற குரு அமைவது என்பது இறைவன் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும், இறைவன் உங்களை மன்னித்ததற்கும், இறைவன் உங்களுக்கு ஞானங்களை வழங்க முடிவு செய்ததற்குமான அத்தாட்சி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவே குரு என்பதை பற்றிய விளக்கம் நம்மிடையே இன்று நினைவூட்டப்பட்டு விட்டது. இது போன்ற செயல்களை எல்லாம் இன்றைக்கு குரு என்ற பெயரில் பல மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பு நாளன்று சந்திக்க வேண்டியவரை சந்திக்கும் போது அவர்களுக்கு பெரும் கேடுதான். நாமும் கேள்வி கணக்குகளை எதிர்கொள்ளும் போது எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இன்றைக்கு 15 பேர் நாம் நினைவூட்டி கொண்டோம் சத்தியம் எது என்பதை. எனவே உங்களுடைய குரு குறித்து நீங்கள் தெளிவடைந்து கொள்ளும். என்றைக்குமே நம்முடைய குரு இறைவன். இறைவனை தவிர குரு இல்லை, குருவே சரணம் என்பதில் நாம் அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும். இந்த உணர்வு மிகவும் முக்கியமான உணர்வு. நமக்கு எதிரே இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கிவிடக்கூடிய உணர்வு, தெளிவை தரக்கூடிய உணர்வு. நமக்கு இறக்கப்படக்கூடிய ஞானங்கள் அனைத்தும் இறைவன் புறத்திலிருந்து மனிதர்களின் வழியாகவும் இன்னும் பல்வேறு வழிமுறைகளின் வழியாகவும். ஒரு சாதாரண எறும்பு கிட்ட இருந்து கூட நீங்க கத்துக்க முடியும் ஞானத்தை. எறும்பு குருவா? ஆமா, எறும்பு வணக்கத்துக்குரியது, எறும்பு அன்பிற்குரியது. ஆனால் வணக்கத்திற்குரியவன் அந்த எறும்பிற்கு ஞானத்தை இறக்கி வைத்து அந்த ஞானத்தை நமக்கு அளித்தானே, அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மனதை நமக்கு கொடுத்தானே, அவன் வணக்கத்திற்குரியவன். பொதுவா கேட்பாங்க உங்க குரு யாருன்னு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க ஒரே ஒரு மனிதர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்களா? நிச்சயமாக இல்லை. எத்தனையோ பேர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோமே, அப்ப எல்லாரையும் தானே நீங்க குருன்னு சொல்லணும். அப்படி சொன்னா கூட உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் குரு, உங்க அப்பா 2வது குரு. இத்தனை விஷயங்கள். குருவை பற்றிய குழப்பங்களை இன்று முதலாக நாம் முற்றிலுமாக நீங்க பெற்று, இறைவனை தவிர குரு இல்லை, மனிதர்கள் எப்போதும் அன்பிற்குரியவர்கள். இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் ஒண்ணு இருக்குது அப்படின்னா, நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய, நமக்கு நாமே குழிபறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்தான். குருவை தவறான தன்மையில் நாம் அடையாளம் காணுவதன் மூலமாக, குருவை இறைவனுக்கு இணையாக வைப்பதன் மூலமாக நாம் நமக்கே மிகப்பெரிய அநியாயத்தை செய்து கொள்கின்றோம். இதிலிருந்தும் நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உணர்வோடு நாம் இன்றைக்கு தவம் இயற்றத் தொடங்கலாம். ஆதிமூல தவம்.
தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நாம் நிலைத்திருக்கலாம். இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். தன்னந்தனியாக இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை மிக உறுதியாக ஏற்படுத்தி கொண்டு தவம் இயற்றத் தொடங்குங்கள். ஆதிமூல தவத்திற்கான அடிப்படை தயாராகுதல் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்போது உங்களுடைய இறைவனை எதிர்நோக்கு. இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருப்பதை உணருங்கள். இறைவன் உங்களை நேருக்கு நேராக முழுமையாக அவனுடைய அருட்பார்வையை கொண்டு பார்த்து கொண்டிருக்க. இறைவன் முன்னால் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது கற்பனை அல்ல, சத்தியத்தில் உயர்வான சத்தியம். இந்த சத்திய உணர்வில் கலந்து விடுங்கள். இறைவன் உங்கள் முன்னால் உங்களோடு உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இறைவன் முன்னால் இப்போது இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து விதமான வேஷங்களையும் கட்டுப்பாடுகளையும் கேள்விகளையும் குழப்பங்களையும் பொறுப்புகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துக் கொண்டு நீக்கிவிட்டு நீங்கள் இறைவன் முன்னால் உங்களை முழுமையாக திறந்து விடுங்கள். ஆதிமூல தவம் உணர்வோடு
இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த உணர்விலிருந்து நாம் மறந்து போனாலும் அதனையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான் என்ற உணர்விற்கு மீண்டு விட வேண்டும். நாம் மறந்து போனாலும், நம்முடைய கவனம் திசை மாறினாலும், நம்மை வாழ்வித்துக் கொண்டிருப்பதில், நம்முடைய வாழ்க்கையை சுகத்தில், அமைதியில், ஞானங்களில், சமாதானத்தில் நிலைநிறுத்துவதில் இறைவன் ஒருபோதும் மறந்தவனாக இருப்பதில்லை. இந்த உணர்வை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொண்டிரு. எண்ணங்கள் 1000 வந்தாலும் அவைகள் அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான் என்ற உணர்வில் தவம் ஏற்று.
நாம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். கண்களை திறந்து. இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நீக்கிக் கொண்டு இறைவனை முன்னோக்கி வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அதுல இந்த குருவை பற்றிய புரிதல்களோடு நாம் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அதற்காகவே இன்றைய செய்திகள் நினைவூட்டப்பட்டன. இன்றைக்கு ஆன்மீக நெறிமுறைகளில் இந்த செய்தி மிகவும் முக்கியமானது என்பதனால் என்று அது நினைவூட்டப்பட்டது. மனிதர்கள் அனைவருமே அன்பிற்குரியவர். மனிதர்கள் ஒவ்வொரு வகையிலும் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய நாட்டமின்றி மனிதர்களிடமிருந்து நமக்கு நன்மை இல்லை என்பது எப்போதும் நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நன்மைகள் அனைத்தும் இறைவன் புறம் இருந்துதான் வழிமுறைகள் இறைவன் தேர்ந்தெடுத்தலின் அடிப்படையில் நடக்கும். தொடர்ந்து நாம் இறை வழியில் இணைந்திருப்போம். இந்த கம்மிங் சாட்டர்டே நம்ம போரூர் சென்டர்ல இறைவழி தியான வகுப்பு நடக்குது. இறைவழி தியான வகுப்பை பற்றிய அறிமுகமே இல்லாதவர்களை அந்த வகுப்புக்கு அனுப்புங்கள். ரெஃபர் பண்ணுங்க. நமக்கு இறைவனர்களால் நிறைய விஷயங்கள் தெரியுது. நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் நம்ம அந்த இறைவழி தியான வகுப்புகள் ஒவ்வொரு வாரமும் நடத்துகிறோம். இப்போ லாஸ்ட்டு வீக் நடந்தது. நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் ஒவ்வொரு வீக்கும் அதை நடத்துகிறோம். தேவைப்பட்ட வாரத்தில் 2 நாள் கூட நடத்த வேண்டிய சூழ்நிலை நடத்துவோம். அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை அந்த வகுப்பு குறித்த தகவலை கொடுங்க. இறைவன் நாடினால் அவர்கள் வருவார். தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பு சந்திக்கலாம்.